இன்றைக்கி வந்து மதர் போர்டு ரிப்பேர், இன்டெல் மதர் போர்டு DH61WW ஆன் ஆகலை. அதை வந்து வீடியோவை போட்டிருக்கிறேன். எப்படி என்ன பிரச்சனைன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணியாச்சு. இப்போ அதை உங்களுக்கு அதை வீடியோவை போடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த இன்டெல் மதர் போர்டு. இதோட மாடல் நம்பர் வந்து DH61WW. இப்போ இதை வந்து ஆன் பண்ணப்போ டிஸ்பிளேயில் பயாஸ் ஓப்பன் ஆகலை. ஃபஸ்ட்டு பயாஸ் ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்று வந்து கிறிஸ்டல் போயிருக்கணும், இல்லைன்னா பயாஸ் கரெக்டாக இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுறப்ப எனக்கு சந்தேகம் வந்து கிறிஸ்டல் மேலே சந்தேகமாக இருக்குது. ஸோ கிறிஸ்டலை எடுக்க போகிறேன். அந்த என்ன செக் பண்ணும்போது வந்து இந்த இதில் செக் பண்ணுறேன், அந்த டீபக் கார்டில் வந்து எல்லாமே எஃப் காட்டுது. அப்போ கம்ப்ளீட்டாக பயாஸ்க்கு வோல்டேஜ் போகாமல் இருக்கிறது ஒரு ரீசன் ஃபஸ்ட்டு. அப்போ அதுக்கு ரீசன் எதுனா இந்த கிறிஸ்டல் தான். இப்போ இந்த கிறிஸ்டல் வந்து எடுத்து மாற்றணும். அதை வந்து லொக்கேஷன் காமிச்சிட்டேன். அடுத்தபடியாக அந்த இதுதான் அந்த ஃபோட்டோ, அது லொக்கேஷன். நெக்ஸ்ட் வந்து அதை ரிமூவ் பண்ண போகிறோம். அது வந்து ஒர்க் ஸ்டேஷன் வச்சு க்ளோ பண்ணி அதை எடுக்கணும். அதை நான் வீடியோவில் சேர்க்கலை, அது தேவையில்லாமல் இருக்கும். அது தெரிஞ்சவங்க வந்து அதை வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு பார்த்தா அந்த தான் அதை எடுத்தது போனது, கிறிஸ்டல் போனது. அதோட டைப்பு கிறிஸ்டல் டைப் வந்து 32.768 kHz. இதோ புதுசு. இது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் அந்த பழையதை கொண்டு போய் வாங்கிக்கலாம். அதுக்கு போலாரிட்டி கிடையாது. முக்கியமாக நம்ம வந்து மைனஸ் ப்ளஸ் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ என்ன பண்ணுறோம், அது புதுசு எடுத்து மாற்றி பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணி பார்த்தப்ப கிறிஸ்டல் வந்து தான் போயிருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்பிளே வந்துருச்சு. இல்லை இதுக்கு பரவாயில்ல வரலைன்னா நீங்கள் பயாஸ் சிப்பில் இல்லை பயாஸ் வந்து செக் பண்ணணும். அதில் என்ன ஃபால்ட்டோ அதை பார்த்து செய்யணும். அதுக்கு தனி வீடியோவாக பார்க்கலாம். நன்றி.